வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வாங்க இன்றைக்கி கருவேப்பிலையை கலர் மாறாமல் எப்படி டீப் ஃப்ரீஸில் நாங்கள் ஸ்டோர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இலையை நாங்கள் நார்மலாகவே கட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஆனால் கருவேப்பிலையை நாங்கள் அதே மாதிரி செஞ்சோம்னா கருவேப்பிலையோட கலர் வந்து மாறி கருப்பாயிடும். ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நான் இப்படி தான் செய்கிறேன்னா, கருவேப்பிலை கிடைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் பெருசாக யூஸ் ஆகாது. ஆனால் என்ன மாதிரி கருவேப்பிலை வந்து கிடைக்காம கஷ்டப்படுற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஐஸ் ட்ரே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வந்து உங்களால் எவ்வளோ கருவேப்பிலையில் வைக்கலுமோ வச்சுக்கொள்ளுங்க. அது சின்னதில் எனக்கு பெருசாக கருவேப்பிலை ஒரு 4-5 தான் எடுத்தது. அதனால தான் நான் பெரிய ஐஸ் க்யூப் வைக்கிறது யூஸ் பண்ணேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையை வச்சுட்டு அதில் தண்ணியை விட்டுட்டு தூக்கி டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டு, இனிமேல் இதை தனியாக எடுத்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு மறுபடியும் தூக்கி டீப் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 to 3 months வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதே போல் நீங்கள் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் நான் இதை சமைக்க யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கலரும் மாறாது, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கருவேப்பிலை. இதை தண்ணியில் போட்டுட்டு இனிமேல் நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணுறதுக்குள்ள இதை போட வேண்டியதுதான். ஸோ காய்ஸ், உங்களுக்கு என்னுடைய இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.